இன்றைய தினம் நாம் அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ரகீப் என்ற திருநாமத்தை பற்றிய ஒரு சில செய்திகளை மிக சுருக்கமாக இந்த நேரத்தில் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த ரகீப் என்ற வார்த்தையை பற்றி நாங்கள் மொழி ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா அல் முராகிப், கண்காணிக்கக்கூடியவன். எப்படியான கண்காணிப்பு என்றால், முத்தலிஉன், அதாவது அவன் உற்று நோக்கக்கூடியவன். மனிதனுடைய வெளிரங்கமான உள்ரங்கமான துணை அம்சங்களையும் மிக நுணுக்கமாக உற்று நோக்கி அறியக்கூடியவன் என்று இந்த ரகீப் என்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம், கருத்து கொடுக்கலாம். எங்களுடைய தனி மனித வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற வெளிரங்கமான உள்ரங்கமான எங்களுடைய உள்ளங்களில் ஊசலாடக்கூடிய அத்துணை அம்சங்களையும் மிக தெளிவாக அறிந்து கொண்டவன், கண்காணிப்பவன் என்ற அந்த அர்த்தத்தில் ரகீப் என்ற வாசகம் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த ரகீப் என்ற வாசகம் தொடர்பான பல குர்ஆனுடைய ஹதீதுடைய செய்திகளை பார்க்கலாம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அதிலிருந்து அதற்கான துணைவியை உருவாக்கினான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வ நிஸாஆ, அந்த மனிதர்களிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அதிலிருந்து மனைவியை படைத்து அதிலிருந்து சந்ததிகளை உருவாக்கியவன். வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இங்க இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான். இந்த கண்காணிப்பு என்ற செய்தி சொல்லப்படுவதற்கு முன்னால் அதிகமான குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அல்லது ஹதீதுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், வத்தகுல்லா, இத்தகுல்லா என்ற அந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹுவை தக்குவாவும் இந்த முராகபா, அல்லாஹுடைய கண்காணிப்பும் என்பது ஒரு சேர இணைந்த அம்சங்களாக இருப்பதை பார்க்கிறோம். இப்ப நாங்கள் தக்குவா என்பது எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலையிலும், உள்ரங்கமான வெளிரங்கமான ரகசியமான பரகசியமான எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதை நாங்கள் என்ன செய்வோம், தக்வா என்ற அடிப்படையில் நாங்கள் சொல்ல முடியும். அதே நேரம் உள்ரங்கமான வெளிரங்கமான ரகசியமான பரகசியமான எல்லா நிலைகளையும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை முராகபா, அல்லாஹ் எங்களை கண்காணிக்கிறான் என்பதனுடைய வெளிப்பாடாக இருப்பதை பார்க்கிறோம். இதுல தான் நாங்க இஹ்சான் என்று சொல்லக்கூடிய இந்த அம்சமும் அங்கு ஒரு சேர்வதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார், ஈமானை பற்றி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் விடை சொல்கிறார். இஹ்சானை பற்றி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விடை சொல்லி கொடுக்கிறார். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். கஅன்னக தராஹ், நீ அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பதாக நினைத்து நீ அல்லாஹ்வை வணங்குவதாகும். நேரடியாக நான் என்னுடைய ரப்பை, என்னுடைய எஜமானை, என்னுடைய வாழ்வின் அத்துணையையும் பொறுப்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்பை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை என்பது இபாதத்துகளின் போது எங்கள்கிட்ட என்ன செய்யுது, ரொம்ப அரிதாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனா நான் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்கிறேன், என்னுடைய மேலதிகாரி என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் நான் செய்கிற வேலைக்கும் அவர் என்ன பார்க்கல என்று செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு சம்பளம் தாரவர் அல்லது என்னை கண்காணிப்பதற்கு பொறுப்பாக்கப்பட்டிருப்பவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த நிலையில் இருந்து கொண்டு நான் செய்கிற வேலைக்கும், யாரும் என்ன பார்க்கல என்ற நிலையில் இருந்து கொண்டு செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரணமாக எங்களுடைய தொழில் ரீதியான, எங்களுடைய ஊதியம் பெறுகிற நிலையா ரீதியான அந்த மேலதிகாரிகள் அல்லது சம்பளம் தரக்கூடியவர்கள் எங்களை பார்க்கிறார் என்ற அந்த உணர்வு நிலை வருகிற பொழுது நாங்கள் எவ்வளவு பொறுப்பான ஒருவராக, ஒரு ஊழியனாக எங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். எவ்வளவு பொறுப்போடு உணர்வுகளோடு வேலை செய்கிற ஒருவராக அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையில, ஒரு முஸ்லீம் என்பதும் அவனுடைய லைஃப் டைம் ஒரு டியூட்டி தான். அது இரவு பகல் ரகசியம் பரகசியம் எல்லா நிலையிலும் ஒரு முஸ்லீமாக இருத்தல் என்பது ஒரு டியூட்டியில நாங்கள் இருக்கிறோம் என்ற அர்த்தம். எனவே இந்த முஸ்லீம் என்ற அந்த பணியில், அந்த டியூட்டியில நான் இருக்கிற நேரம், அந்த முஸ்லீம் என்று யாருக்கு கட்டுப்படுகிறோமோ அவன் எங்களை சதாவும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற நிலையை தாண்டி அவனை நேரடியாக நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அப்துல்லாஹ் கஅன்னக தரா, நீ அவனை பார்த்து, அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்ற மனநிலையோடு வணங்குவதாகும். மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி, ஜப்பார், அடக்கி ஆளக்கூடியவன், கஹார் என்று யாரை நாங்கள் சொல்லுகிறோமோ இந்த அரசாட்சிகள் அத்துணைக்கும் சொந்தக்காரனவன், அதிகாரம் அத்துணைக்கும் சொந்தக்காரனவன், என்னுடைய உண்மையான ரிஸ்கின் சொந்தக்காரனவன், அவன் அல்லாமல் அணுவும் அசைய முடியாது என்று இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ரப்பு எனக்கு முன்னால் நிற்கிறான்.
அந்த எஜமான் அந்த அரசன் முன்னால் நிற்கிறான் என்று வருகிற பொழுது என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனநிலையோட அல்லாவை நீ வணங்குவது. இல்லம் தக்குன் தராஹு, அவனை நீ நேரடியாக பார்க்கவில்லை என்றிருந்தாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். என்னுடைய எஜமான் யாரை நான் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ, யாரை வணங்க தகுதியானவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ, யாரை ரஸாக் என்னுடைய உணவுக்கு ரிஸ்குக்கு பொறுப்பானவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ, யாரை கனி என்னை செல்வந்தன் ஆக்குபவன், அல் முக்னி யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ, மாலிகியோமித்தீன் மறுமையின் அரசனாக சொர்க்கத்தின் சொந்தக்காரனாக யாரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனோ அவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறான் என்ற அந்த உணர்வு நிலையோடு நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவது இஹ்சான் என்று சொல்றோம். எனவே இறைவனுடைய இந்த ரகீப் என்ற அந்த திருநாமங்கள்ல மிக நெருக்கமான தொடர்பை கொண்டதுதான் தக்வாவும் இஹ்சானும் என்ற இந்த சொல்லப்படுகின்ற இரண்டு அம்சங்களும். எனவே தக்வாவை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அது சொர்க்கத்தின் தகுதி பெறுகிற அடிப்படையான பண்பு, சொர்க்கத்துக்குரிய தகுதியை பெற்று தருகிற அடிப்படையான பண்பு தக்குவா. எனவே தக்குவா எங்களுடைய உள்ளங்களில் வர வேண்டும் என்றிருந்தாலும், அல்லது தக்குவாவுடைய வாழ்க்கை எங்களுடைய லைஃப்ல வரணும் என்றிருந்தாலும், இறை கண்காணிப்பு பற்றிய அந்த உணர்வு நிலை எங்கள்கிட்ட மேலெழுந்த நிலையில் இருக்கணும். நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இதை நாங்க ரொம்ப தாராளமாக பார்க்கலாம். அவங்க எல்லா நிலையிலும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு நிலையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். சிறுவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் வரைக்கும், ஆண்கள் தொடக்கம் பெண்கள் வரைக்கும், பாவம் செய்கிற முழு வாய்ப்பும் கிடைத்த நிலையிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று விலகி சென்ற எத்தனையோ வரலாற்றை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த ரகீப் என்ற அம்சத்தோடு தொடர்பாக குர்ஆன் சொல்லுகிற செய்திகளை பார்க்கிற பொழுது, அலம் தர அன் அல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அத்தனையும் அறிந்தவனாக இருக்கிறான். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், நீங்க 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த ரகசியமாக பேசுகிற அந்த பேச்சை 3ஆவதாக அவன் இருந்து கண்காணித்து செய்மடுத்துக் கொண்டிருக்கிறான். இல்லாஹு ராபிஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லாஹு வசாதிசுஹும், 5 பேராக இருந்து நீங்க ரகசியமாக யாருக்கும் தெரியல என்று பேசுங்களா இருந்தா 6ஆவதாக அவனும் இருந்து அதை செய்மடுத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹுடைய அருள்மறை சொல்லுகிறது, இன்னல்லாஹ் பிக்குல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ வானம் பூமியில் உள்ளவற்றையும் இந்த நாங்க ரகசியமாக பேசுகிற நிலையிலும் ரகசியமாக செய்கிற, நான் தனிமையில் இருக்கிறேன் என்றால் என் 2ஆவதாக அல்லாஹ் என்னோடு இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். 2 பேர் இருந்து ரகசியமாக செய்கிறோம் என்றால் 3ஆவதாக அல்லாஹ் என்னோடு இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு நிலை என்ற நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்க சதாவும் உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளோம் என்பதை பார்க்கிறோம். அம் யஹ்ஸபூன அன்னா லா நஸ்மஉ சிர்ரஹும் வ நஜ்வாஹும், பல் அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையில சொல்கிறான், அவங்க எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, அவங்களுடைய ரகசியத்தை அல்லது பரகசியத்தை நாங்க அறியாம இருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, அந்த தொடர்ல இன்னல்லாஹ் கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற அந்த செய்தியோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இன்னும் ஒரு செய்தியை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2 செய்தியை இணைத்து சொல்கிறார். குர்ஆனுடைய ஒரு வசனத்தையும் ஹதீஸுடைய ஒரு செய்தியை. ஹதீஸுடைய செய்தி, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ, ஃபல்யகுல் ஹைரன் அவு லியஸ்முத், பேசினா நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமா இருந்து கொள்ளட்டும். இந்த செய்தி அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பினவங்க, அல்லாஹ் எப்படி நம்பினவங்க, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்பியவர்கள், அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்று நம்பியவர்கள், நான் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம் என்று அல்லாஹ்வை அவனுடைய திருநாமங்கள் ஊடாக சரியாக புரிந்து நம்பியவர்களாக நீங்கள் இருந்தால் பேசினா நல்லதை பேசணும். இதோடு தொடர்பாக ஒரு அருள்மறை வசனத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இணைத்து சொல்கிறார். மா யல்ஃபிது மின் கௌலின், எந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் மொழிவது கிடையாது, இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், ரகீப் அதீத் இருந்தே அன்றி எந்த ஒரு வார்த்தையும் நாங்கள் மொழிவது கிடையாது. அப்ப ஈமான் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருந்தால் பேசினா நல்லதை பேசும். இதுதான் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் இதுதான். அல்லாஹ்வை நாங்க சரியாக நம்பி புரிந்து ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளட்டும். அவன் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பதிவாளர்கள் இருந்து பதிவு செய்யாமல் அன்றி செய்வது கிடையாது. எந்த ஒரு வார்த்தையை பேசுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பதிவாளர்கள் இருந்து பதிவு செய்தே அன்றி பேசுவது கிடையாது. இது எங்களுக்கு ஒரு சாதாரணமான செய்தியாக தெரியலாம். இறைவனை பற்றி உண்மையாக புரிந்தவர்களுக்கு, நாளை மறுமையை பற்றிய தெளிவான நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் சேர்த்து சொல்கிறார், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும்
இந்த ரப்புக்கு முன்னால நிக்கணும். எங்களோட லிஸ்ட் அங்க அவுட் ஆகும், எங்களோட பட்டியல் அங்க வெளியிடப்படும். மாலிஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன நேர்ந்தது? லா யுகாதிரு சகீரத்தன் இல்லா கபீரத்தன் அஹ்சாஹா, நான் செஞ்ச பெருசு சின்னன் ஒன்றையும் விடாம அப்படியே பதிவு செய்து பட்டியல்ல கொண்டு வந்திருக்கிறதே என்று அங்கலாய்க்கிற அந்த நிலையை ஈமான் கொண்டிருந்தார். மறுமையில இதெல்லாம் வரும், எல்லாம் கொண்டு வருவான், விசாரிப்பான் என்று அந்த மறுமையை நம்பி இருந்தால் அவர் என்ன செய்யட்டும்? பேசினா நல்லதை பேசட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளட்டும் என்று இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் இதை 2 வசன ஹதீதையும் இந்த வசனத்தை இணைத்து எங்களுக்கு இந்த செய்திகளை சொல்லி தருகிறார். அன்புக்குரியவர்களே, உண்மையாக அல்லாஹுடைய கண்காணிப்பு கீழால் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் உறக்கத்தில் இருந்தாலும், விழித்துக் கொண்டிருந்தாலும், தனிமையில் இருந்தாலும், சமூகத்தில் இருந்தாலும், இருளில் இருந்தாலும், வெளிச்சத்தில் இருந்தாலும், நான் உள்ளத்தால் உள் உணர்வால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றிருந்தாலும், என்னோட கற்பனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றிருந்தாலும், இந்த ரகீப் என்பது எங்களுடைய உள்ளங்களில் ஊசலாடுபவற்றை அறிந்தவன், எங்களுடைய சிந்தனைகளில் பிறக்கக்கூடிய அம்சங்களை அறிந்தவன் என்ற அந்த கண்காணிப்பை எங்களுக்கு சொல்லுகிறது. எனவே என்னுடைய சகல விஷயங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அவன்தான் என் ரப்பு, அவன்தான் என் ரிஸ்குக்கு பொறுப்பாளன், அவன்தான் நான் இந்த ஆரோக்கியமாக இருப்பதற்கே அவன்தான் பொறுப்புதாரி, என்னுடைய சகல விஷயங்களை நிர்வகிப்பவன் அவன்தான். எனவே அவன் என்னுடைய சிந்தனையில் உருவாகிற, உள்ளங்களில் ஊசலாடுகிற, கற்பனையில் வரக்கூடிய அம்சங்கள் என்று இரவில் பகலில் இருளில் வெளிச்சத்தில் ரகசியத்தில் பரகசியத்தில் என்று எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு வாழ்கிற அந்த உன்னதமான நிலையை ஏற்படுத்துவதுதான் இந்த முராகபத்துல்லா, அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு என்பதனூடாக நாங்கள் பெறுகிற பாடம். இதை அல்லாஹு தாலா அவனுடைய நாமமாக எங்களுக்கு சுட்டி சொல்கிறான். இதான் இந்த ரொம்ப நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அது அல்லாஹ் ரகீப் என்று அல்லாஹ்வை புரிந்து கொள்ளுங்கள். அவனோட பேரா இதை வச்சு எங்களுக்கு சொல்ற செய்தி என்ன? அவர் பாப்பார்ன்றதல்ல, அவர் பார்க்கக்கூடியவர் தான். அவர் முழுமையா பார்க்கக்கூடியவர். இந்த டைம் கிடைச்சா கண்காணிக்கிற அந்த பொறுப்பாக டியூட்டியா செய்யறாள் இல்ல, அவருடைய பேரை அதுதான் என்ற மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்? நான் ரகீபாகத்தான் இருக்கிறேன், நான் ரகீபாகத்தான் இருக்கிறேன். அது எல்லா நேரமும் இந்த 24 hours CCTV கேமரா இருக்கு என்று சொல்லி ஒரு போட்டை போட்டா அந்த இடத்துல இந்த பாவம் நடக்காது. அதே போலதான் என்னுடைய வாழ்வின் எல்லா நிலையிலும் அவன் ரகீபாகத்தான் இருக்கிறான். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற ரப்பு ரகீபாக இருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு வாழ்வோம் என்றிருந்தால், அந்த உணர்வு வருகிற பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால் மறுமையில் நிற்கிற விஷயத்தையும் சேர்த்து நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோமா இருந்தால், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கற்பனை செய்கிற, எங்களுடைய உள்ளங்கள் செய்ய நினைக்கிற நிறைய குற்றங்கள் இந்த உள்ளத்தோடு அப்படி அழிந்துவிடும். எங்களுடைய உள்ளங்கள்ல சிந்தனையில பிறக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற அல்லது எங்களுடைய உள்ளம் ஆசைப்படுற நிறைய விஷயங்கள் அப்படியே அந்த இடத்தோடே அழிஞ்சு விடும். எல்லாம் பார்க்கிறார் என்ற அந்த இடத்தோட அழிந்துரும். பட்டியல்ல பதிவு செய்யறதுக்கு வராம போயிடும். ஏண்டா நாங்க எங்களுடைய ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், ஒரு மூமினான அடியான் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைத்து செய்து விட்டான் என்றால் 2 கூலி, ஒரு தீமையான காரியத்தை செய்ய நினைத்து அவன் செய்யல என்றால் அதற்கு 1 கூலி இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், எனவே எங்களுடைய அந்த முராகபா, அல்லாஹ் எங்களை பார்த்துட்டு இருக்கிறான் என்பதை, அந்த கண்காணிப்பை எப்போதும் உணர்ந்தவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால், எங்களுடைய எண்ணத்தில் உருவாகிற நல்லதோ கெட்டதோ அது அந்த இடத்திலே அப்படி ஸ்டாப் ஆயிரும். எனவே நன்மை மட்டுமே எங்களுடைய ஏடுகளில் பதிவு செய்யப்படுகிற ஒரு வாழ்க்கை முறை எங்களால் வாழ முடியும். எனவே எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலையிலும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வை அதிகப்படுத்துகிற வகையில குர்ஆனுடைய ஹதீஸுடைய வசனங்களை சிந்தித்து அதை ஞாபகமூட்டுகிற ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதோடு, இன்றைக்கு எங்களோட பிள்ளைகளோட விஷயத்திலையும் நாங்கள் அதிகம் பயப்படுறது, வீட்டுக்கு இருந்தா பிள்ளை நல்லா இருக்குது, சில நேரம் வீட்டை தனியை விட்டுட்டு போனா பிள்ளை என்ன செய்யுமோ, அல்லது வெளியில தனி அனுப்பினா என்ன செய்யுமோ, வெளிநாட்டுக்கு போற இந்த பிள்ளை எப்படி இருப்பானோ என்ற அந்த பயம் இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வாழ்க்கை பாடத்தில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தருகிற பாடம், மடியில வச்சுட்டு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்னஹா இன் தக்கு மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தலின், அது அணு அளவாக இருந்தாலும் நாளை மறுமையில கொண்டு வருவான். அது வானத்தின் ஆகாயத்தில் இருந்தாலும் அல்லது பாறைகளுக்கு அடியில் இருந்து நீ ரகசியமாக செய்த யாருமே பார்க்கல இருந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் கொண்டு வருவான் என்ற அந்த உணர்வை குழந்தையிலே பிஞ்சு உள்ளத்திலே பதித்து விடுகிறார். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடம், அல்லாஹ் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான். நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கிறான், மறுமையில உன்னை விசாரிப்பான் என்பதை நீ மறந்துடாத. பாப்பாவால பார்க்கலாது, ஆனா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வை
எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களோடு இருப்பவர்களுக்கும் நாங்களும் வளர்த்து கொண்டோம் என்றால் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட பிள்ளை எவ்வளவு தொலைவுக்கு போனாலும் பயப்படாமல் இருக்கலாம். என்ற பிள்ளை ஏன் பாப்பாக்கு பயந்த பிள்ளை இல்லை, அல்லாஹ்க்கு பயந்த பிள்ளை என்று இருக்கலாம். எனவே எங்களுடைய உணர்வில் மாற்றம் ஏற்படுவதற்கும் இபாதத்துகள் அதிகரிக்கப்படுவதற்கும் மறுமை பற்றிய சிந்தனை அதிகப்படுத்துவதற்கும் பாவங்களை விட்டு நாங்கள் தூரமாகுவதற்கும் பாவமான இடங்களை விட்டும் நாங்கள் தூரமாகுவதற்கும் இறை கண்காணிப்பு பற்றிய அந்த ஆழமான நம்பிக்கையும் தொடர்ந்தேர்ச்சியான அந்த சிந்தனை உணர்வு நிலை எங்களுக்கு இருக்கணும். வல்ல ரஹ்மான் அவனை ரகீபாக ஈமான் கொண்டு அவனுடைய அந்த முராக்கபாவை எப்பொழுதும் நினைவில் கொண்டவர்களாக வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து நாளை மறுமையில் அவனுடைய மன்னிப்பிற்கும் கருணைக்கும் தகுதியானவர்களாக எழுப்பப்பட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய அந்த சுவன பூங்காவுக்கு அனுப்பி வைக்கிற அந்த பட்டியலிலே அல்லாஹுடைய தூதரோடு நாங்களும் சேர்ந்து கொண்டு வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய உறவுகளையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பூங்காவில் அல்லாஹுடைய தூதரோடு ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை வழங்கி அருள்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ